ரீசெண்டா மதுரை செல்லூர்ல இருக்க கோபுரம் சினிமாஸ்ல நானும் எங்க அண்ணனும் கடைசி உலக போர் இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். கோபுரம் சினிமாஸ்னாலே அதோட அட்மாஸ்பியர், அதுல இருக்கிற ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்க. குறிப்பா தியேட்டருக்கு உள்ள போயிட்டோம்னா மேல சீலிங்ல அதெல்லாம் லைட்டிங் போடாம நம்ம ஆடியன்ஸ் பக்கத்துலயே வந்து அழகான லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளாகவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாதிரி ஃபீல் ஆகும். சரி, கடைசி உலக போர் இந்த கதைக்குள்ள போய் பார்த்தோம்னா இந்த படம் வந்து கண்டிப்பா தியேட்டரே தான் போய் பார்த்தாகணும், ரொம்ப இம்பார்ட்டன்டான படம் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். தியேட்டருக்கு போறோம் பிளான் பண்ணிட்டீங்க, பட் ஆனா என்ன படம் போலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான். சரி, இந்த கடைசி உலக போர் இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒட்டுமொத்த உலகத்தையுமே வந்து ஒரே அரசியலமைப்பு வந்து ஆள போகுது. பட் ஆனா அவங்க மக்களுக்கு நல்லது செய்யாம மக்களுக்கு கெடுதல் செய்யறவங்களா இருக்காங்க. அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் எதிர்த்து போராடி ஜெயிக்குது. இதுதான் வந்து இந்த படத்தோட கதையா இருக்கும். பட் ஆனா இதுல வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், சாங்ஸ் எல்லாமே வந்து ஹிப் ஹாப் தமிழ் ஆதி அவங்க தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இது மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணவங்க வந்து டி ராஜேந்திரன் அவங்க தான் பண்ணாங்க. பட் ஆனா இந்த டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ஹை லெவல் டைரக்டர்ஸ் கிட்ட இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். படத்துல நடிச்சிருக்கவங்களோட ஆக்டிங் வச்சு பார்க்கும்போது எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. குறிப்பா ஹீரோவோட சீன்ஸ் எல்லாமே வரும்போது அவங்க வந்து ரொம்ப ஒரு இயற்கையை சார்ந்து இருக்கிற மாதிரி, இயற்கைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கூலா அவங்களை காமிச்சிருக்கிறது வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு அமைதி விரும்பி இவங்க வந்து ஒற்றுமைக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்த நடராஜன் இவங்க வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட இவங்க வந்து நடிச்ச மாதிரியே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க அவ்வளவு இன்வால்மெண்டா அவங்களோட கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. எந்த கேரக்டரா இருந்தாலும் அவங்க அப்படிதான் பண்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மெயின் வில்லன் ரோல் பண்ணியிருந்த சூ குவாய் செங் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ஆக்டர். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கத்தி படத்துல பார்த்துக்கலாம். அவங்களும் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இவருக்கு வந்து மேபி அடுத்தடுத்த தமிழ் சினிமாவில் வந்து கிரௌத் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கடுத்து காமெடி சீன்ஸ் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது 3 பேர் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா ஷாரா அவங்க பண்ணியிருந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே வந்து இவ்வளவு சீரியஸான ஜெனரல்ல நம்ம ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனா கதையோடையும் நல்லா அவர் கனெக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அதுக்கப்புறம் இன்டர்வல் டைம்ல வெளியே வரும்போது மேல் ஃப்ளோர்ல இருந்து கீழே பார்க்கும்போது வியூ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சரி, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு போய் பார்த்தா கோபுரம் சினிமாஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய பிராண்டுங்கிறதுனால அதுல வந்து எல்லாமே வந்து ஹை கிளாஸ் பட்ஜெட்ல தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம பட்ஜெட் பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவே முக்கியம். நாங்க வாங்கியிருந்தது வந்து குல்ஃபியும் அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், இது ரெண்டுமே தான் வாங்கிருந்தோம். ரெண்டுமே வந்து 100 ரூபாய். அப்போ ரேட் எவ்வளவு நீங்களே பார்த்துக்கோங்க. குல்ஃபி எடுத்துக்கிட்டோம்னா நீங்க அதே மாதிரி தான் தியேட்டருக்கு வந்துட்டோம், வேற வழி இல்லை, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குல்ஃபியை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து 2 குல்ஃபியில போட வேண்டிய கண்டென்ட்ஸ் எல்லாமே ஒரே இதுல போட்டிருக்காங்க. அவ்வளோ திக்கா இருக்கு. ஸோ வந்து வேற வழி இல்லைன்னா நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன்ஸ் வாங்கி பார்க்கும்போது அந்த ஸ்வீட் கார்ன்ஸ்ல வந்து மேல வந்து பட்டரை உருக்கி ஊத்தி அதுல வந்து மசாலா வேணும்னா மசாலா போட்டுப்பாங்க, பெப்பர் வேணும்னா பெப்பர் போட்டுப்பாங்க, அந்த மாதிரி போட்டு தந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் ரேட் தான் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்வீட் கார்ன் போடுறவங்க வந்து கஸ்டமர் அப்ரோச் பண்ற விதம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அவங்க வேலையை மட்டும் செய்யாம கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டா அப்ரோச் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆள் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாலே அந்த தியேட்டரை பத்தின நம்மளோட அபிப்பிராயமே மொத்தமா மாறும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயம். சரி, அதுக்கப்புறமேட்டு படத்துக்குள்ள போய் பார்க்கும்போது படத்துல வந்து பிஜிஎம்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாங்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா ஹிப் ஹாப் தமிழ் ஆதி போட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. சரி, ஒரு வழியா படம் முடிச்சுட்டு வந்தாச்சு. கோபுரம் சினிமாஸ்ல போய் மூவி பார்த்துட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் போய் கோபுரம் சினிமாஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. சோ அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களை நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். Until then, bye from Verma, Spain.